ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன். நாளைக்கு சூரிய கிரகணம். இது வலிமையான சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 24 வருடத்திற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வலிமையான ஒரு சூரிய கிரகணம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது சூரியத்தை நல்ல ஸ்ட்ராங்காக கிரகணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகணம்னாலே பூமி, சந்திரன், சூரியன் மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது அந்த கிரகணம் ஒன்றை ஒன்று மறைக்கும் பொழுது நிழல் விழுது இல்லையா, அதை தான் கிரகணம்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக எல்லாரும் நம்பப்படுது. அது நல்ல நேரம் இல்லை, இது சரியான காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரங்களில் குடும்பங்களில் எதுவும் செய்யக்கூடாது, அதாவது நல்ல விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு தொன்று தொட்டு மரபாக இருக்குது. ஆனால் அந்த நேரங்களில் பண்ணக்கூடிய பூஜைகளுக்கும் அந்த புனஸ்காரங்களுக்கும் அந்த மந்திர உச்சாடனங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முறை உச்சரித்தால் 1,00,000 மடங்கு அதுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா அன்றைக்கி அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 24 வருஷத்துக்கு வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை இந்த நெருப்பு வளையம், அந்த சூரிய கிரகணத்தில் நெருப்பு வளையம் நம்ம நாட்டிலேருந்து நம்ம பார்க்க முடியும். நம்ம சென்னையிலேருந்து எஸ்பெஷலி நம்ம நல்லா பார்க்க முடியும். நேரடியாக பார்க்கக்கூடாது, அதுக்குன்னு தனியாக வச்சிருக்கிற அந்த உபகரணங்களோடு பார்க்குறது தான் நல்லது. கண்ணுக்கு கெடுதலாக இல்லாமல் இருக்கும். அன்னைக்கு கிரகணத்தன்னைக்கு நம்ம செய்யக்கூடாதவைகள் நிறையா நம்ம பார்க்குறோம், பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கு கிரகணத்து சமயத்தில், அதாவது கிரகணத்தினுடைய நேரம் நாளைக்கு என்ன டைம்னா 10:22 காலையில் 10:22 மதியம் 1:42 வரைக்கும் இந்த கிரகணம் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம சாப்பிடலாம். அதுக்கு பிறகு தான் சமையலே பண்ணணும். அதுக்கு முன்னாடி சமையல் பண்ணக்கூடாது. சாப்பிட்றவங்க அந்த 10:22க்கு முன்பாக சாப்பிட்ணும். அதுக்கு இன்னும் காலையில் 7:30 சாப்பிட்ணும். 10:22க்கெல்லாம் ஜீரணம் ஆகிட்டு இருக்கணும். வயிற்றில் உணவு இருக்கக்கூடாது, அது செரிமானப்பட்டிருக்கணும். அந்த நேரத்தில் உணவு இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. நம்ம அந்த நேரத்தில் சமையலும் பண்ணக்கூடாது. என்ன, அதுக்கு பிறகு கணவன் மனைவி அன்றைக்கு ஒன்றாக இருக்கக்கூடாது அந்த நேரத்தில். அதனால தான் அந்த அன்னம், அந்த உதடு கிழிஞ்ச மாதிரி, ஹார்ட்டில் ஓட்டை, இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் பிறக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது விஞ்ஞான முறைப்படியும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கடைபிடிக்கணும். அதன் பிறகு என்ன சொன்னால், இதை தர்பை இல்லையா, கருவுற்ற தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, பெண்கள், அவங்க என்ன செய்யணும், நம்ம சாயப்பாவோட பிள்ளைங்க தர்பை கொஞ்சம் சின்னதாக குச்சி மாதிரி உடிச்சிட்டு ஒடியில் வச்சுக்கலாம். அந்த முந்தானைக்குள்ளே இடுப்பில் சொருகி வச்சுக்கலாம். அந்த கிரகண நேரத்தில் வச்சுக்கலாம். கூட ஊதி கொஞ்சம் எடுத்து அது கூட சின்ன பொட்டலமாக மடித்து அந்த குச்சி, அந்த தர்பை குச்சி இருக்கு இல்லையா, தர்பை, அது கூட சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு சொருகி வச்சுக்கலாம். இது குழந்தைக்கு ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பாக, குழந்தை எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் பிறக்கிறதுக்கு வழி, சுகப்பிரசவமாக வர்றதுக்கு நமக்கு தடை இல்லாமல் இருக்கும். அது மாதிரி நெகட்டிவிட்டிலாம் நம்ம வீட்டிலேருந்து போயிடும். எல்லாத்துலேயும் தர்பையை போட்டு வைக்கணும். தண்ணி குடிக்கிற அந்த குடத்தில், அந்த பானையில், நெல் இருக்கிறது, தானியங்கள் இருக்கிற இடத்துல, கல்லாப்பொட்டியில், பீரோவில், துணிகள் வைக்கிற இடத்துல, இன்னும் எல்லா இடத்துலையும் எல்லா அறைகள்லையும் அதை போட்டு வைக்கணும். தர்பை ஒரு நல்ல மின்கடத்தி, நல்ல மந்திரத்தை கடத்தக்கூடியது. அதனால் நல்ல விஷயத்தை தர்பை செய்யுது. அதனால தான் யாகங்கள் போல் அந்த நேரத்துங்களையும், இந்த மாதிரி பெரிய பெரிய பூஜை நேரத்துங்களையும் தர்பையை உபயோகப்படுத்துகிறாங்க. அது நல்ல ஒரு நெகட்டிவிட்டியை வெளியே தள்ளிட்டு பாசிட்டிவிட்டியை உள்ளே கொண்டு வருது. அதனால தான் அது எப்போவுமே பண்ணுறாங்க. அது மாதிரி அதாவது அந்த நேரத்துக்கு பிறகு, அதாவது கிரகண நேரங்களே 1:42 அதுக்கு பிறகு சமையல் பண்ணணும். சமையல் பண்ணி சாப்பிடணும். இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பண்ணோம்னா, அந்தந்த நாடுகளில் கிரகண நேரம் எப்போன்னு பார்க்கணும். அந்த நேரங்களில் பார்த்து அவங்க, அது நம்ம இந்திய நேரப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் கிடையாது. அவங்க அந்த நாட்டில் கிரகணம் எப்போ வருது அப்படின்னு பார்த்து அதுக்கு பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சமையல் பண்ணுறதையும் சாப்பிட்றதையும், அது கிரகணம் ஆரம்பிக்குதுனாக்கா அதுக்கு முன்னாடி அதான் 2.5 மணி நேரம் சீரணம் ஆகிறதுக்கு நமக்கு தேவைப்படுது இல்லையா, உடல் சீரணம் ஆகிறதுக்கு அந்த 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க.
அதன் பிறகு நீங்கள் கிரகணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சமையல் பண்ண ஆரம்பித்து சாப்பிட்ருங்க. அன்றைக்கி வந்து சாயப்பாவுக்கு பிடிச்ச கோதுமை உப்புமா பண்ணால் நல்லது. கோதுமை உப்புமா பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து அப்பா வந்துடுவார். சூரியன் வேறு சந்திரன் வேறு கிடையாது, சாயப்பா வேறு. அதாவது சாயி அப்படின்னா அம்மா, பாபான்னா அப்பா. ஸோ அம்மா வந்து நமக்கு வந்து சந்திரன், அப்பா வந்து சூரியன். சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்கிறது தான் நம்ம சாயப்பா. ஆக இந்த சாயப்பாவை வந்து நம்ம அன்றைக்கி கொண்டு வரணும், வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா அவரை வழிபடுறதுக்கு இந்த கிரகணத்தன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயம். அந்த ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக, இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். 108 தடவை சொன்னாக்கா அது லட்சம் தடவை சொன்ன மாதிரி. அப்போ லட்சம் தடவை சொன்னாக்கா எத்தனை தடவை சொன்ன மாதிரின்னு பார்த்துக்கிடுங்களேன். அந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சாயப்பா நம்ம வீட்டுக்கு வந்துடுவார். அவர் வர வைக்கணும்னா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. இதை சொல்லுங்கள். சச்சரித்திரம் படிங்க. வீட்டுக்குள்ளே இருந்து அந்த கருவுற்ற தாய்மார்கள் அவங்க படிக்க முடியலைனாக்கா, அதாவது ஒரு மாதம் 2 மாதம்னா படிக்கலாம். சம்டைம் 7 மாதம் 8 மாதம்னா அவங்களால வந்து கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் உட்கார முடியாது இல்லையா? அதுக்கு பதிலாக அவங்க கணவன்மார்கள் படித்து காட்டலாம். ஏன்னா எல்லாருமே லாக்டவுனில் வீட்டில் தான் இருக்கிறோம். எங்கேயும் வெளியில் சுற்றல, வெளியில் எதுவும் வேலை இல்லை. அதனால் இதையே ஒரு நல்ல வேலையாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு படித்து காமிக்கலாம். அந்த சச்சரித்திரத்தில் சில சாப்டர்களை படித்து அப்பாவுடைய மகிமைகளை, சாயப்பாவுடைய மகிமைகளை சொல்லலாம். அதன் மூலமாக சாயப்பாவை நம்ம வீட்டுக்கு வர வைக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த 2 மணிக்கு மேலே சமையல் பண்ணும்போது கோதுமை அல்வா, கோதுமை உப்புமா இந்த மாதிரி பண்ணலாம். கத்திரிக்காய், அவருக்கு பிடிச்ச கத்திரிக்காய் சமையல் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி மாம்பழம் கூட பிடிக்கும் அவருக்கு, அப்பாவுக்கு. இதெல்லாம் படைக்கலாம். படைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்டா ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வெளியில் யாரும் போயிட்டு வெறும் கண்ணில் சூரியனை பார்க்காதீங்க. பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி பெரியவங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஜன்னலை கூட திறந்து வைக்காதீங்க. காற்றோட்டமாக அதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தானே கிட்டத்தட்ட. இதை வந்து சாதாரணமாகவே வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்துப்போம். இது லாக்டவுன் பீரியடு. அது வந்து நமக்கு எதேச்சியாக நமக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக அமைஞ்சிருச்சு. அதனால் எல்லாருமே பத்திரமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. சாயப்பாவை வீட்டுக்கு கூட்டிக்கிடுங்க. கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொன்னால் பல மடங்கு அன்றைக்கு பலன் இருக்குது. சச்சரித்திரம் படிங்க, சந்தோஷமாக இருங்க. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. ஜெய் சாய்ராம். ஹாப்பி லைஃப்.